Welcome to bilingual e-lecture for diploma students for the subject fluid mechanics and fluid power. In this session we are going to discuss about the ISO symbols and the circuits for pneumatic systems. So, this is the basic ISO symbol. So, this is a symbol is for air compressor, this is air hydraulic pump, then here this is air filter, dryer, lubricator, regulator, FRL unit, combined FRL unit. This is the standard symbols everywhere adopted, and along with இந்த symbols எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா நம்ம சர்க்யூட்ஸ் டிராயிங் பண்ணணும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க, செக் வால் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வால் கொடுத்துருக்குறாங்க, குயிக் எக்ஸாஸ்ட் வால் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாம் சிலிண்டர்ஸ், இது வந்து 4/2, இது 2/2, 2 வால்வ் இருக்குது, 2 பொசிஷன் இருக்குது. இது வந்து 1 2 3 போர்ட், 3 போர்ட் 2 பொசிஷன், 3/2. ஸோ இதில் 4 போர்ட் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 4/3, 5/2 இருக்குது. இதில் வந்து சிலிண்டர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸில் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த சுவிட்சஸ், இந்த ஹேண்ட் சுவிட்சஸ், மேனுவலு, செலினாய்டு எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வித் செக் வால், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நமக்கு அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா யூனிவர்சலி அடாப்டட் இந்த மாதிரி நியூமேட்டிக் சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ நியூமேட்டிக் சிக்ஸர் நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியும். இந்த ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக ரியலாக வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதோட மூமெண்ட் முன்னாடி பின்னாடி போகிற மூமெண்ட்னால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த சைட்லேருந்து ஒரு ஏர் இந்த போர்ட் வழியாக நம்ம ஏர் கொடுக்கும் பொழுது இந்த பிஸ்டன் வந்து இது இப்படி தள்ளிட்டு இந்த சைடு வரும், திரும்ப இதில் ஏர் கொடுக்கும்போது இந்த பக்கம் போகும். இந்த மூமெண்ட்னால தான் இந்த ஆக்சுவேஷன் இருக்கும், இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஆக்சுவேட்டரோட டிராயிங் போட்டிருந்தோம். ஸோ நியூமேட்டிக் சர்க்யூட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் of pneumatic elements to perform a specific machine tool operation. Here the compressed air is used to operate the pneumatic circuit. அது தெரியும் நமக்கு. So after doing the work, the actuator, in the actuator air is exhausted to atmosphere with the help of controlled valves. So இதில் ரிட்டர்ன் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் ரிட்டர்ன் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, இந்த ஏர் வந்து நமக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இது வந்து நமக்கு எக்ஸாஸ்ட் போனாலும் நம்ம புதுசாக ஏர் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இது பேசிக் நியூமேட்டிக் சர்க்யூட் ஃபார் எ சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இதுதான் பேசிக் சர்க்யூட் இது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து நியூமேட்டிக் சர்க்யூட் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நமக்கு வந்து இந்த பேசிக் காம்போனன்ட்ஸ் இந்த 5 இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்னென்னா இந்த FRL யூனிட், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ், ஆக்சுவேட்டர். ஸோ இது பார்த்தா அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இதை பார்த்தாலே ஃபில்டர் அப்படின்னு தெரியுது. இது பார்த்தாலே இது ஃபில்டர், இது வந்து ரெகுலேட்டர், இது வந்து FRL யூனிட். இந்த மாதிரியும் போடலாம், இல்லாட்டி அந்த கம்பைன்டு சிம்பிள் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் எத்தனை 3/2, ஏன்னா 2 பொசிஷன் 3 வால்வ் இருக்குது. ஸோ அப்போ 3/2 DCV. இது வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித்து ஸ்ப்ரிங் லோடட். ஸோ அந்த சிம்பிள்ஸ், அதை நம்ம பார்த்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே நம்ம போட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியும், இந்த ஃப்ளோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக சின்ன ஒரு சிம்பிள் பேசிக் சிங்கிள் ஆக்டர் சிலிண்டர் சர்க்யூட். ஸோ இது மட்டும் இல்லை, எந்த சர்க்யூட்லேயும் இந்த நியூமேட்டிக்ஸ் அப்படின்னாலே இந்த 4 வந்துடணும், ப்ளஸ் இந்த ஆக்சுவேட்டர். இது வந்து சிங்கிள் ஆக்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி டபுள் ஆக்டிங்காக இருக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ் எந்த சர்க்யூட் வந்தாலும் போட்டிங்கன்னா போடணும். ஏன்னா நியூமேட்டிக் சிஸ்டத்தில் இதெல்லாம் ப்ராசஸிங் பண்ணுறது. இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும், இது லூப்ரிகேட் பண்ணும், இது ரெகுலேட் பண்ணும், இது ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ அதனால் எல்லா சர்க்யூட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த சர்க்யூட் பேசிக் சர்க்யூட்டில் என்னெல்லாம் இருக்கணும், செப்பரேட்டர் ஆர் ஃபில்டர். ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும், இட்ஸ் அலவுஸ் க்ளீன் ஏர் அண்ட் ட்ரை ஏர். ப்ரெஷர் ரெகுலேட்டர் என்ன பண்ணும், இட்ஸ் ரெகுலேட் த சிஸ்டம் ப்ரெஷர் டு எ கான்ஸ்டன்ட் லிமிட். லூப்ரிகேட்டர் என்ன பண்ணும், மிக்ஸ்டு வித் ஏரோட மிக்ஸ்டு வித் ஆயிலோட மிக்ஸ் ஆகி ஸோ அப்புறம் வந்து லூப்ரிகேட்டர் வந்து சிஸ்டத்துக்கு அனுப்பும். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் என்ன பண்ணும்,
டைரக்ஷன் ஏரை ஃபார்வேர்டு அனுப்பணுமா ரிவர்ஸ் அனுப்பணுமா அப்படிங்கிறது பார்க்கும். ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது பிஸ்டன் மூமெண்ட்டை வந்து பண்ணும், பை ப்ரெஷரிங் ஏரில் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 3/2 டிசிவி யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் இந்த எஃப்ஆர்எல் யூனிட் வழியாக வருது, வந்துட்டு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வருது. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் பொசிஷனில் வந்து என்ன பண்ணுது, இது வழியாக உள்ளே போகுது, லெஃப்ட் பொசிஷனில் உள்ளே போகுது. உள்ளே இந்த காற்று ப்ரெஷரைஸ் ஏர் போகும்போது என்ன பண்ணும், இதை வந்து பின்னாடி தள்ளும். இந்த பிஸ்டன் வந்து இப்போ இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப டென்ஷனாக இப்படி உட்காந்துருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வை சடார்னு ரைட்டுக்கு திருப்பிடுறோம். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் இது லெஃப்ட்டு இது ரைட்டு, இப்போ ரைட்டுக்கு திருப்பிடுறோம், இதை இப்படி தள்ளிடுறோம். தள்ளி விடும்போது என்ன ஆகுது, த பிஸ்டன் இஸ் மூவ்டு பேக் பை த ஸ்ப்ரிங் டென்ஷன். இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் முதல்ல இருக்கும், இங்கே கம்ப்ரஸ்ட் ஏர்னால இது இங்கே நிற்கிது. அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ்டென்ஷனில் இங்கே ஒரு ஒர்க் வச்சுருந்தோம்னா இது தள்ளி விட்டுருக்கும், இங்கே இது வரைக்கும் போயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நிற்கிது, நமக்கு விட்ட உடனே என்ன ஆகும், இந்த ப்ரெஷர் இங்கே போகிற ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த லைன் ஸ்டாப் ஆகிடுச்சு, இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், சடனாக தள்ளும். தள்ளும்போது என்ன ஆகும், இது வந்து டைரெக்டாக கனெக்டட் டு எக்ஸாஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது கம்ப்ரஸர் க்ளோஸ்ட், எக்ஸாஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிருக்கும்போது என்ன வரும், அந்த ஏர் இந்த வேகமாக ஏர் வந்து வெளியே போயிடும். ஸோ அடுத்த ட்ரிப் என்ன பண்ணணும், திரும்ப அகைன் லெஃப்ட். ஸோ கம்ப்ரஸர் இஸ் கனெக்டட் டு போர்ட் ஏன்னு வச்சுட்டிங்கன்னா ஏ போகும்போது திரும்ப ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அமுத்திட்டு ரைட் சைடு திரும்ப இந்த இடத்துல அதுக்குள்ளே ஒரு ஒர்க் வந்திருக்கும், அந்த ஒர்க்கை மூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இந்த பிஸ்டனோட அந்த ஆக்சுவேட்டரோட ராடு மூமெண்ட்னால உங்களுக்கு அந்த ஒர்க் நடக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னா இந்த சியிலேருந்து ஏக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதிலேருந்து இப்படி தள்ளும், பின்னாடி தள்ளும்போது இந்த ஒர்க் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும், ஒர்க் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், உங்களுக்கு சடனாக டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வோட டைரக்ஷன் மாற்றுறீங்க, ரைட் டு லெஃப்ட்டு போகிறீங்க. இப்போ வந்து நம்மளோட ஏலேருந்து ஈக்கு கனெக்ட் பண்ணிடுறீங்க. கம்ப்ரஸர் கட் பண்ணோன்னே என்ன ஆகுது, இங்கே லோ ப்ரெஷர் ஆகிடுது, ஸ்ப்ரிங்கு வேக செம்ம டென்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து ப்ரெஷர் பண்ணி இங்கே பக்கம் வெளியில் தள்ளிடுது. ஸோ அடுத்த ஸ்ட்ரோக் லெஃப்ட்டுக்கு கொடுக்குறோம், அடுத்தது ரைட்டுக்கு கொடுக்குறோம். இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஒர்க் ஆகுது. இதே இது டபுள் ஆக்டிங் சிலிண்டர் என்ன பண்ணுறோம், டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ப்ரிங் இல்லை, அதுக்கு பதிலாக 2 போர்ட் வச்சிட்றோம். இங்கே ஒரு 2வது போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு போர்ட்டுனா நம்ம ஏன்னு சொல்கிறோம், இன்னொரு போர்ட்டுனா பின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிஇ அப்படின்னு வச்சுருக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன அர்த்தம், டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த சிஇ1 இதில் வந்து எவ்வளோ இருக்குது, மொத்தம் 5 கம்ப்ரஸ்டு ஏர் இன்லெட். ஸோ அந்த கம்ப்ரஸ்டு ஏருக்கு முன்னாடி என்ன இருக்கணும், லூப்ரிகேட்டர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஃபில்டர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்ப்ரஸ்டு ஏர் இன்லெட்டுன்னு மட்டும் போட்டாங்க. டைரெக்டாக வந்து என்ன போட்டாங்க, 5/2 டிசிவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போட்டாங்க, இந்த ப்ராசஸ் மட்டும் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, டபுள் ஆக்டிங் சிலிண்டரில் லெஃப்ட் பொசிஷனில் டிசிவி கொடுக்கும்போது ஏர் வந்து என்ன பண்ணுது, சி டு பிக்கு போகுது. அப்படின்னா ராடு சைடு சி டு பி அப்படிங்கிறது சியிலேருந்து பிக்கு போகுது, இதுதான் சி டு பி. சி டு பி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் தெரியும், இந்த சியிலேருந்து பிக்கு போகுது. அப்போ அந்த ஏர் வந்து இது வழியாக போய் இந்த 2க்குள்ளே போகும். ஸோ இப்படி போகும்போது இது லெஃப்ட்டு தள்ளும். இது வந்து ராட் எண்டு அப்படிம்பாங்க, இந்த பிஸ்டனுக்கு இந்த பக்கம் இருக்க ராட் எண்டு, இது வந்து பிஸ்டன் எண்ட் அப்படிம்பாங்க. இந்த ராட் எண்டுக்குள்ளே தள்ளும்போது இப்படி போகும்போது என்னாகும், இங்கே இருக்கக்கூடிய ஏர் இந்த ஏ வழியாக எக்ஸாஸ்ட்டுக்கு போயிடுது. இதே இது ரைட்டுக்கு திரும்பும்போது என்ன பண்ணுது, இதில் பாருங்கள், இந்த சி கம்ப்ரஸர் இஸ் கனெக்டட் டு ஏ, ஃப்ரண்ட் சைடில் தங்குது. அப்போது இந்த பிஸ்டன் வந்து ராட் சைடில் இருக்கக்கூடிய ஏரை இந்த 2 வழியாக எக்ஸாஸ்ட்டுக்கு அனுப்புது வெளியில். அதே சமயத்தில் இங்கேருந்து அங்கே ரைட் சைடு நகருது. ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது ரிட்ராக்ட் சிலிண்டர், இது வந்து எக்ஸ்டென்ட் சிலிண்டர். ஸோ எது கனெக்ட் பண்ணியிருக்கு, இது கம்ப்ரஸ் 5/3 5/2, ஏன்னா 2 பொசிஷன் இருக்குது, 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ரஸர். ஸோ அந்த கம்ப்ரஸர் அப்படிங்கிறது பியோட கனெக்ட் ஆகிருக்கு, 2க்கு வழியாக போகுது, இதை தள்ளுது, இப்படி வருது, லெஃப்ட்டுக்கு வருது. ஸோ அப்போ ரிட்ராக்ட் ஆகுது. அப்போ 1ல் இருக்கிற ஏரெல்லாம் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரெல்லாம் 1 வழியாக ஏக்கு வந்து எக்ஸாஸ்ட் டு அட்மாஸ்பியர் ஆகிடுது.
அடுத்த பொசிஷன் நீங்கள் டைரக்டர் கண்ட்ரோல் வால்வ் ஸ்ப்ரிங்லையோ மேனுவல்லையோ நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, திரும்ப வந்து கம்ப்ரஸர் இஸ் கனெக்டட் டு ஏ, பிஸ்டனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் ராடு சைடு இருக்கக்கூடிய இதெல்லாம் 2 வழியாக கீழே இறங்கிடுது, எக்ஸாஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர் நியூமேட்டிக் சர்க்யூட். டபுள் ஆக்டிங், 2 சைட்லேயும் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். அதே படம் தான். ஸோ அடுத்து வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். ஏன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும்? முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மூமெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்பீடு வந்து ரெகுலேட்டட் ஸ்பீடு இருக்கணும். இப்போ வந்து ஒரு கட்டிங் மிஷின்லேயோ எதுலேயோ ஒன்றில் போகிறப்போ இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது நமக்கு ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்காது, இல்லை ஏதாவது உடஞ்சிடலாம். அதுக்குன்னு ஒரு ரிக்வயர்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடில் போகணும். அப்போ இது சப்போஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போதோ இல்லாட்டி ஃபார்வேர்ட் ஆகும்போதோ இல்லை ரிட்ராக்ட் ஆகும்போதோ ரிவர்ஸ் வரும்போதோ நமக்கு வந்து ஸ்பீடு தேவையில்லை, நம்ம வேகமாக கூட வந்துடலாம். இல்லை ரிட்ராக்ட் ஆகும்போது இல்லாட்டி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்பொழுது எனக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக வரணும். பட் போகும்போது எனக்கு எந்த ஸ்பீடு போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரோக்கில் ஸ்பீடாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஸ்லோவாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறோம், முதல்ல ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த சர்க்யூட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு பேர். ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளோ ரேட். டு கண்ட்ரோல் த பிஸ்டன் ஸ்பீட், ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர் இஸ் அட்ஜஸ்டட் பை யூஸிங் நீடில் வால்வ் வித் இன்டகிரேட்டட் செக் வால்வ். அப்படி இல்லாட்டி அதுக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தான். இதில் வந்து 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்ரிங் இன் சர்க்யூட் அப்படின்னு பேர், மீட்ரிங் அவுட் சர்க்யூட் அப்படின்னு பேர். ஸோ இதில் என்ன அர்த்தம்னா, மீட்ரிங் இன் சர்க்யூட் அப்படின்னா, இன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்ப்ரஸ்டு ஏர் சிலிண்டருக்குள்ளே இன் ஆக போகிறது, இன் ஆகக்கூடிய ஃப்ளோ ஏரில் அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மீட்ரிங் இன் சர்க்யூட். பை யூஸிங் என்னது, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வித் இன்டகிரேட்டட் செக் வால்வ் போட்டு பண்ணணும். அதே இது மீட்ரிங் அவுட் சர்க்யூட்னா என்ன அப்படின்னா, மீட்ரிங் அவுட் சர்க்யூட்னா என்ன, வெளியில் வரக்கூடிய ஏரை ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வச்சு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வெளியில் அனுப்புறது. அடுத்தது ப்ளீட் ஆஃப் சர்க்யூட் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம். பார்த்திங்கன்னா தெரியும், பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேம். செப்பரேட்டர் இருக்கா, அதே மாதிரி இது செப்பரேட்டர், இது என்னது ரெகுலேட்டர், லூப்ரிகேட்டர், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். எத்தனை டைரக்ஷன் கண்ட்ரோல், 1 2 2 பொசிஷன் இருக்குது, 4 போர்ட் இருக்குது, 4/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். அப்புறம் இது இன்சைடு. ஸோ சப்போஸ் இது வந்து CEBA, அப்போ ABEC இப்படின்னு இருக்குன்னா, the speed of the piston can be controlled by quantity of air entering into the cylinder. So entering into the cylinder அப்படின்னா உள் சைடில் போகக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மீட்ரிங் இன் சர்க்யூட் அப்படின்னு பேர். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இன்டகிரேட்டட் வித் ஏ செக் வால்வ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த இது ஓடுது, அனிமேஷன் ஓடுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இது செக் வால்வ், இது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ், நீடில் வால்வ் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நீடில் வால்வ், இது வந்து செக் வால்வ். இது இப்போ அடைச்சிக்கிச்சு, இதில் வந்து விடாது, இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, இது வழியாக வந்துடும், ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நீடில் வால்வ் இருக்குது. இந்த நீடில் வால்வ் வந்து இந்த டைரெக்ஷனில் அலோவ் பண்ணாது, இந்த டைரெக்ஷன் அலோவ் பண்ணும், ரைட்டா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடிய ஏரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு பேர். இட் இஸ் டன் பை யூஸிங் எ ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மீட்ரிங் இன் சர்க்யூட். ஸோ இதே இது மீட்ரிங் அவுட் சர்க்யூட்னா என்ன, இதே இது வச்சுட்டு இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அவுட் சைடில் எல்லாம் போடணும், அவ்வளோதான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பொசிஷனில் இருக்குது டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்னா த ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் C to A. ஸோ செக் வால்வ் வந்து பிளாக் ஆகிடும். C to A போகிறப்போ என்ன ஆகும், C to A போகிறப்போ இப்படி போய் பார்க்கும், இப்படி போகுமா, இந்த இதில் போகும், இப்படி போகும், ஏர் இதில் போகும், போகாது, ஏன்னா இது செக்குடு, இது க்ளோஸ் ஆகிடுச்சு. செக் வால்வ்ங்கிறது ஒன் டைரெக்ஷன் தான் அலோவ் பண்ணும். அதனால் என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஃப்ளோ வழியாகத்தான் போய் ஆகணும்.
போயிடும் இல்லையா, ஃப்ளோ கண்ட்ரோல் வழியாக போயிடும் அது. ஸோ அப்போ என்ன, இட்ஸ் அட்ஜஸ்ட் த ஃப்ளோ ரேட். ஃபோர் தென் நமக்கு வந்து மூவிங் லெஃப்ட் டு ரைட்லேருந்து போகிறப்போ என்ன ஒர்க் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அனுப்பிச்சிடுவோம். இந்த பாருங்கள், இதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இதை அனுப்பிச்சிடுறோம். ஸோ அப்போ அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரெல்லாம் வந்து என்ன பண்ணோம், பி வழியாக வந்து ஈக்கு வெளியில் போயிடும். ஸோ இப்போ வந்து அடுத்த பொசிஷன் வாங்க. இப்போ சி இஸ் கனெக்டட் டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், இது அலோவ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த ஏர் வர்றது வந்து இந்த இது வழியாக வந்து இப்படி வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிள். போகிறப்போ இது அலோவ் பண்ணாது செக் வால், வரும்போது இது அலோவ் பண்ணும் இல்லையா. இப்போ இதில் போயிட்டுருக்கு, இது மூமெண்ட் இப்படி இருக்குது, பிஸ்டனோட மூமெண்ட் இது வழியாக அலோவ் பண்ணி இந்த ஏர் இதுக்குள்ளே வந்துடும். வந்து எதில் போகும், இந்த செகண்ட் பொசிஷன் தானே, இதுக்கு போயிடும், ஏ டு ஈக்கு போயிடும், வெளியில் போயிடும். அவ்வளோதான், ரைட். ஸோ இதுதான் வந்து மீட்டரிங் இன் கண்ட்ரோல். மீட்டரிங் இன் கண்ட்ரோல்னால் என்டர் ஆகக்கூடிய ஏரை ஃபார்வேர்டு ஸ்ட்ரோக்குக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது கண்ட்ரோல் வால். ஸோ அதே இது மீட்டரிங் அவுட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம், மீட்டரிங் அவுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவுட் சைடில் வச்சுருக்குறோம். இதில் பாருங்கள் டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வெளியில் போகக்கூடிய டைரெக்ஷன் இதை வந்து நிச்சயமாக அலோவ் பண்ணாது. இந்த செக் வால், இந்த செக் வால் அலோவ் பண்ணுறது இந்த டைரெக்ஷன் அலோவ் பண்ணும், அப்படிதானே. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன மீட்டரிங் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் பொசிஷன் அதாவது வெளியில் வரக்கூடிய ஏர், இந்த இதிலேருந்து ராடு சைடு வரக்கூடிய ஏரை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வெளியில் அனுப்பணும். அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பீடு நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ டிசிவி இஸ் இன் லெஃப்ட் பொசிஷன், ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் சி டு ஏ, த பிஸ்டன் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அட் த சேம் டைம் ரிட்டர்ன் ஏர் ஃப்ரம் த ராட் எண்ட் ஃப்ளோஸ் ஒன்லி த்ரூ செக் வால். இது வழியாக தான் வந்தாக முடியும், ஐ மீன் நீடில் வால் வழியாக தான் வர முடியும், த்ராட்டில் வால் ஆர் நீடில் வால் வழியாக தான் வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏரை இது வந்து அலோவ் பண்ணாது, செக் வால் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ நீடில் வால் நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து the air flows through BE ports and it is directly exhausted. ஸோ இது வழியாக வந்து எங்கே போகும், பியிலேருந்து ஈக்கு போகும், டைரெக்டாக எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இதே இது வந்து ரைட் பொசிஷன் வரும்போது ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் சி டு பி த்ரூ த செக் வால் அண்ட் என்டர்ஸ் டு த ராட் சைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ போகும்போது என்ன ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கேருந்து இது கனெக்ட் பண்ணிட்டேன், சி டு பி கனெக்ட் பண்ணும்போது இது அலோவ் பண்ணும். ஸோ அந்த சி டு பி போகிறது நேராக இது வழியாக போயிடும், நேராக இது வழியாக போய் இதுக்குள்ளே போகும், இந்த மூமெண்ட்டை இங்கே தள்ளும், இது இங்கே வந்துடும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா செக் வால் வைக்கிறதோட பர்பஸ் ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அந்த பிஸ்டன் வந்து என்ன பண்ணும், ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும் அண்ட் டூயிங் த ஒர்க். ஸோ அது ரிட்டர்ன் ஏர் ஆட்டோமேட்டிக்காக இது, ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து கண்ட்ரோலே இல்லை, என்ட்ரிங் ஆகிற கண்ட்ரோலே இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக போர்ட் ஏலேருந்து ஈக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு டைரெக்டாக அட்மாஸ்பியருக்கு போயிடும். ஸோ இதான் வந்து மீட்டரிங் அவுட் கண்ட்ரோல் அப்படின்னு பேர். ஸோ இதே இது யூஸ் ஆஃப் ஷட்டில் வால்வ் அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு இதுலேயும் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே பர்பஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மீட்டரிங் இன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு இடத்துல வந்து ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் வரும் பொழுது அதுவும் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் தான். நீங்கள் மீட்டரிங் அவுட்லேயும் பாருங்கள் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் தான் வரும். பட் இதில் வந்து என்னென்னா உள்ளே போகக்கூடிய ஏர், மீட்டரிங் இன்னுங்கும் போது என்ட்ரி ஏர்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி ஏரை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த ஸ்பீடு நமக்கு இந்த ஆக்சுவேட்டர் மூவ் ஆகணுமோ அந்த ஸ்பீடுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி சைடில் வந்து கண்ட்ரோல் பண்ணினால் அதுக்கு பேர் மீட்டரிங். மீட்டரிங்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோலிங் த என்ட்ரி ஏர் அப்படின்னு அர்த்தம். பட் அதுவும் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் தான், நல்லா பாருங்கள், அதுவும் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்கு, அதுலேயும் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ராடு சைடு இருக்கக்கூடிய அந்த ஏரை வந்து வெளியில் தள்ளும்போது அதே இதில் வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷன் பார்த்துக்கங்க. நான் நீடில் வால்வோ ஆர் த்ராட்டில் வால்வையும் செக் வால்வும் யூஸ் பண்ணும்போது வெளியில் வரக்கூடிய அவுட் இருக்கு இல்லைங்களா, அவுட் ஏர்னால் என்ன அர்த்தம், எக்ஸாஸ்ட் ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியே அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகிறதும் ஆட்டோமேட்டிக்காக இதை கண்ட்ரோல் பண்ணும்போது இதோட ஸ்பீடும் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த நீடில் வால் வழியாக அவ்வளோதான் வர முடியும்.
எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நீடில் வால் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவு கண்ட்ரோல் பண்ணி தான் வெளியே அனுப்புகிறோம். ஸோ அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு வெளியில் வரக்கூடிய குவான்டிட்டி கண்ட்ரோல் ஆகுது. இப்போவும் ஃபார்வேர்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ மீட்ரிங் அவுட் ஆர் என்னது மீட்ரிங் அப்படிங்கிறது சரி தான், ஆர் கண்ட்ரோலிங் அவுட் வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஏர் அவுட் பண்ணுறது மூலமாக இதுலேயும் ஃபார்வேர்டு ஸ்ட்ரோக்கை தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த மீட்ரிங் இன்ல ஃபார்வேர்ட் பண்ணுறோம். பட் அந்த பொசிஷன் மற்றும் நம்ம டிராயிங் போடும்போது சர்க்கியூட் வரையும் போது நல்லா கவனிச்சுக்கணும். என்ட்ரி சைடு அதாவது மீட்ரிங் இன் நம்ம போடும்பொழுது டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இந்த மாதிரி அப்படின்னா இன்சைடில் எந்த சைடு நம்ம போகிறோமோ இன்சைடில் வந்து இதை அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா. வெளியில் போகக்கூடிய ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த மீட்ரிங் இன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மட்டும்தான் செக் வால் அலோவ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம், அந்த நீடில் வால்வும் கொடுத்துருக்கணும், அதை இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதே இது நீங்கள் மீட்ரிங் அவுட்டில் நீங்கள் வரும்போது கவனித்து பாருங்கள். மீட்ரிங் அவுட் அப்படிங்கும்போது இங்கே வர்றது அந்த அவுட்டுங்கிற டைரெக்ஷன் வரும்பொழுது இந்த அவுட் டைரெக்ஷன் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் செக் வால் இல்லையா. இப்படி இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இது அலோவ் பண்ணுறது ஆப்போசிட் டைரெக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ணும். இதுலேயும் பாருங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் அலோவ் பண்ணும். இந்த மீட்ரிங் இன்லையும் பாருங்கன்னா அலோவ் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது மீட்ரிங் இன் மீட்ரிங் அவுட். பட் இதில் என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பர்பஸ். ரெண்டுமே வந்து ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கை தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். பட் ஒன்று வந்து இன்சைடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், இன்னொன்று வந்து எக்ஸாஸ்ட் ஏரை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த ஸ்பீடு ரெகுலேஷன் கிடைக்குது யூஸிங் நீடில் வால் அண்ட் தட் செக் வால். ஸோ திஸ் இஸ் in this session we discussed about the pneumatic circuits, that basic circuit, what are all the elements of the circuits, and நீங்கள் எந்த சர்க்கியூட்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இது எல்லாமே பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த இதுதான் இந்த இதில் ஆட் ஆகிருக்குது. பட் இந்த ஆக்சுவேட்டர் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் இந்த இது எல்லாமே வந்து எல்லா சர்க்கியூட்லேயும் வரையணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆக்டிங் சிலிண்டரில் எப்படி ஒர்க் பண்ணுது, தென் மீட்ரிங் இன் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது, மீட்ரிங் அவுட் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.